இந்த சமூகத்திற்காக, ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக, விளிம்பு நிலை சமூகத்திற்காக, அடைக்கப்பட்ட சமூகத்திற்காக ஒருவர் திருமணமே செய்து கொள்ளாமல் திருமணமே வேண்டாம் என்று இந்த சமூகத்துக்காக போராடி கொண்டு வருகின்றார் என்ற விடையை நான் கல்லூரி மாணவியாக இருக்கும்போது என் அப்பா சொன்னார். 2009 முதலாக நான் தொல் திருமாவளவன் அவர்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஆசிரியராக இருக்கும்போது நான் பெற்றேன். அப்பொழுது நான் தமிழ்நாடு கல்லர் சீரமைப்பு பட்டதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தோட மாநில தலைவராக நான் இருந்தேன். நான் மேற்கொண்ட சாகுமுறை உண்ணாவிரத போராட்டத்திற்கு அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்களை கலந்து கொள்வதற்காக அழைப்பு விடுவதற்காக நேரில் சென்றேன். அப்பொழுது அவருடைய அணுகுமுறை, அவருடைய நம்முடைய நடந்து கொண்ட மாண்பு எல்லாவற்றையும் விடுதலை சிறுத்தை கட்சியில் என்னை இணைத்து கொண்டு தொடர்ச்சியாக நான் ஆசிரியராக இருக்கும் போதே அரசியல் கழகங்களில் பயணித்தேன். அதன் பிறகு 2016 என்னுடைய அரசு வேலையை நான் தூக்கி எறிந்து விட்டு பெண்கள் எல்லோரும் அரசியலுக்கு வர வேண்டும், பெண்களுக்கு அரசியலில் 50% இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அரசு